அனைவருக்கும் வணக்கம். கும்பராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் ஜூன் மாதம் 14ஆம் தேதி முடிவதற்குள் இதுவரை இல்லாத மாற்றம் அடுத்த 14 நாட்களில் கும்பராசினியர்களுக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சி என்ன? மேலும் கும்பராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு? கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் பாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு? குறிப்பா இந்த வாரங்களை பொறுத்த வரைக்கும் கும்பராசினியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் சூரியனும் புதனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. அதே போல மிதுனத்தில் குரு பகவானும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும், சிம்மத்தில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும், ராகுவும், மீனத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்றும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கும்பராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகை கும்பராசியை சேர்ந்த அவிட்டம் 3ஆம் பாதம் முதல் சதயம், பூரட்டாதி 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் 14ஆம் தேதி முடிவதற்குள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ஜென்ம ராசியில் சனி பகவானும் ராகுவும் இணைந்திருந்தாலும் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் சனி பகவானையும் ராகுவையும் பார்ப்பது மிக நல்ல ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். ஜோதிட கலைகளின் விதிகளின்படி ஜென்ம ராசியில் சனி ராகுவினுடைய கூட்டு சேர்க்கை நன்மை தராதுங்க. இந்த தோஷத்தை குரு பகவானுடைய சுப பார்வை கணிசமாக குறைத்துவிட இருக்கு. தனஸ்தானத்தில் சுக்கிரன் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் இக்காலகட்டம் முழுவதுமே பணப்பற்றாக்குறை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. அது மட்டும் இல்லாம கும்பராசினியர்களுக்கு அர்த்தாஷ்டகத்தில் சூரியன் சஞ்சரிப்பதால சக்திக்கு மீறிய அலைச்சலும் கடின உழைப்பும் உடல் ஆரோக்கியத்தை பாதிக்குங்க. அதனால் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. இந்த வாரங்களை பொறுத்த வரைக்கும் கும்பராசினியர்களுக்கு நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் கடன் கொடுப்பதை தவிர்ப்பது அவசியங்க. திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு அதன் பிறகு வரன் அமையுங்க. வெளியூர் பயணங்களின் போது பணத்தையும் பொருட்களையும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல உங்களுடைய ராசிக்கு 2-11 குரு ராகு ராசிக்கு 5ஆம் இடத்தில் அமர்க்கலமாக அமர்ந்திருக்கிறார். சுபம் செய்யும் அமைப்பில் இருக்கிறாருங்க. குரு பகவான் உங்களுடைய ராசியையும் பார்க்கிறார். 7.5 சனியினுடைய ஆதிக்கத்தில் இருந்தாலும் கூட பாதிப்புகளை தடுக்கக்கூடிய நிலையில் சஞ்சரிக்கிறாருங்க. குரு பகவான் நன்மைகளை அதிகரிக்க இருக்கிறாரு. அதே போல தெய்வ சிந்தனைகள் உங்களுடைய கவலைகளை தீர்த்து வைத்து முன்னேற்ற பாதையில் இயக்க வைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அதே போல் கும்பராசினியர்களுக்கு இந்த 2 வாரங்களை பொறுத்த வரைக்கும் புதனும் சூரியனும் இணைந்து ரிஷபத்தில் இருக்கிறார்கள். இதனால சந்தோஷங்கள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக அதிகரிக்க இருக்கு. நண்பர்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. உங்களுடைய ராசி 6இல் உள்ள செவ்வாய் போட்டித் தேர்வுகள்ல வெற்றியை தருவாருங்க. வேலை வாய்ப்பினை பெற்று தருவார். அதே போல் கல்வி முயற்சிகள் வெற்றி அடைய வைக்குங்க. தாய் வழி உறவுகள்ல உதவிகள் கிடைக்க இருக்கு. ராசிநாதன் ராசியிலேயே இருப்பதால் கஷ்டங்கள் குறையுங்க. 2ஆம் இடத்தில் உள்ள சுக்கிரன் மகிழ்ச்சியை தருவதோடு பொருளாதார நிறைவையும் தரக்கூடிய ஒரு நிலையிலேயே சஞ்சரிக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாம கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் 7.5 சனி ஆதிக்கத்தை விட ஜென்ம ராசியில் ராகு அமர்ந்திருப்பது திடீர் குழப்பத்திற்கு வழிவகுக்குங்க. அவசரப்பட வேண்டாம். எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் நிதானமாக ஒரு முறைக்கு 2 முறை ஆழ்ந்து சிந்தித்து செயல்படுத்துவது நல்லது. அது மட்டும் இல்லாம நாளில் சூரியன் இருப்பதால தேவையற்ற விரோதங்கள் வளருங்க. 7இல் கேது இருப்பதால் கணவன் மனைவி புரிதல்ல சங்கடங்கள் இருக்குங்க. மனக்கசப்பு வளரும். எனவே பேச்சில் கவனமாக இருப்பது நல்லது. எது பேசுவதாக இருந்தாலும் பொறுமையோடு நிதானமாக பேசுவது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல கும்பராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது அடுத்த 14 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ஜென்ம ராசியில் சனி பகவானுடன் ராகு இணைந்திருப்பது சக்திக்கு மீறிய உழைப்பும் கூடுதல் பொறுப்புகளும் பணிகள்ல வெறுப்பை ஏற்படுத்துங்க. இருந்தாலும் சனி மற்றும் ராகுவிற்கு குரு பகவானுடைய சுப
சுப பார்வை கிடைப்பதால உங்களுடைய உத்தியோகத்திற்கு எந்த ஒரு ஆபத்தும் ஏற்படாதுங்க. வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் கும்பராசி அன்பர்களுக்கு எதிர்பார்த்திருந்த சலுகைகள் ஏமாற்றத்தை அளிக்குங்க. வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும், சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா இடைத்தரகர்களினால் ஏமாற்றப்படுவீங்க. அதனால எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் நீங்களே முயற்சி செய்வது நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் என்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாக அறிவுறுத்துதுங்க. யாரையும் நம்பி எதற்காகவும் பணம் கொடுப்பதோ வாங்குவதோ வேண்டாங்க. அதேபோல் கும்பராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த ஜூன் மாதம் 14ஆம் தேதி முடிவதற்குள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சந்தை நிலவரத்தில் கடும் போட்டிகளை சமாளித்து லாபத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியுங்க. சக கூட்டாளிகளினால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். நெருக்கடியான தருணங்கள் நிதி நிறுவனங்கள் உதவிக்கு வர தயங்க. வெளிமாநில தொழிலாளிகளினால புதிய பிரச்சனைகள் தலை தூக்குங்க. உற்பத்தியை அளவோடு வைத்துக் கொள்வது மிகவும் அவசியம் என்பது கிரகநிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. கும்பராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் ஓரளவு உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறாங்க. நிச்சயம் கிடைக்கும் என்றிருந்த வாய்ப்புகள் கடைசி நேரத்தில் கை நழுவி போன வாய்ப்புகள் மீண்டும் உங்களுக்கு கிடைக்க இருக்குது. அப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு. அதே போல குரு பகவானுடைய சுப பார்வை உதவிகரமாக அமைஞ்சிருக்குதுங்க. உடல் நல நிலையும் கவனமாக இருக்க வேண்டுங்க. உணர்ச்சி வசப்படுவதை தவிர்ப்பது நல்லதுங்க. ஒருவேளை பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழி பிறக்குங்க. அதுவரை நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது அவசியம். அதே போல் கும்பராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியலுக்கு அதிகாரம் கொண்டுள்ள கிரகங்கள் ஓரளவே சாதகமாக சஞ்சரிக்கின்றன. கட்சியில் ஆதரவு நீடித்தாலும் மறைமுக பேச்சுக்களும் தொண்டர்களுடைய போக்கும் வேதனையை ஏற்படுத்துங்க. மேலிட தலைவர்களுக்கும் உங்கள் மீது ஓரளவே நம்பிக்கை இருக்கும். உங்களுடன் நெருங்கி பழகியவர்களே உங்களை விட்டு விலகுவதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்பட இருக்கு. அது மாதிரியான நேரங்களில் உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையாக நிதானமாக சூழ்நிலையை கையாள்வது அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல் கும்பராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இத்தருணங்கள்ல கல்வித்துறைக்கு சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சுபபலம் பெற்று வலம் வருகின்றன. அதன் பிறகு ஒவ்வொரு கிரகமான அனுகூலமற்ற நிலைக்கும் பிரிந்து சென்று விடுகின்றன. ஆர்வத்துடன் படித்து கொண்டிருந்த உங்களுக்கு பாடங்கள்ல கவனம் குறையுங்க. தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சாதகமாக இல்லை அப்படின்னா சகவாச தோஷம் உங்களுடைய முன்னேற்றத்தை பாதிப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது. கூடுமான வரையில் பிற மாணவ மாணவியருடன் நெருங்கி பழகுவதையும் அவர்களுடைய சொந்த பிரச்சனைகள்ல தலையிடுவதையும் தவிர்ப்பது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல் கும்பராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதம் 14ஆம் தேதி முடிவதற்குள் விவசாயத்துறைக்கு சம்பந்தப்பட்ட கிரகங்கள் ஓரளவு உங்களுக்கு சாதகமாக வலம் வருவதால் நல்ல விளைச்சலும் வருமானமும் கிடைக்க இருக்குது. இருப்பினும் வயல் பணிகள்ல கடுமையாக உழைப்பதால் உடல் நலன் பாதிக்கப்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. அதனால ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. அதே போல கும்பராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் ஜென்ம ராசியில் சனி பகவான் மற்றும் ராகு இணைந்திருப்பதால் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது அவசியங்க. சிறு உடல் உபாதையானாலும் கூட மருத்துவரிடம் காட்டி சிகிச்சை பெறுவது அவசியம். வேலைக்கு சென்று வரும் சகோதரிகள் அவரவர்களது பணிகள்ல மிகவும் கவனமாக இருப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்தது. கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, தினமும் தன்வந்திரி பகவானையும் கால பைரவரையும் பூஜித்து வாங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.